2026ஆம் ஆண்டு மிதுனராசி நண்பர்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டிய கோவில்கள். முதன்மையான கோவிலாக கும்பகோணம் சக்கரபாணி திருக்கோவில் செல்லுங்கள். இது மிதுன ராசியின் ராட்சி தெய்வமான ஸ்ரீமன் நாராயணனின் சக்கர வடிவமான சுவாமியின் கோவிலாகும். நவகிரகங்களின் தலைவரான சூரியன் இங்கு சரணடைந்து பலன் பெற்றதால் அனைத்து கிரக தோஷங்களும் நீங்கும். புதன்கிழமை அல்லது உங்கள் நட்சத்திர நாளில் சென்று கோவிலுக்குள் செல்லும் போது சுத்தமான ஆடை அணிந்து முதலில் வெளியே உள்ள தீர்த்த குளத்தில் கால்களை கழுவுங்கள். பிறகு உள்ளே சென்று சக்கரபாணி சுவாமியை தரிசித்து வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள். தாமரை பூக்கள், பால் பாயசம், வெள்ளை துணி சமர்ப்பியுங்கள். அபிஷேகம் செய்து பிரசாதம் பெற்று உட்கொள்ளுங்கள். இது கிரக தோஷங்களை நீக்கி கல்வி வெற்றி, தொழில் உயர்வு, குடும்ப மகிழ்ச்சியை அதிகரிக்கும். கோவிலில் உள்ள சூரியன் சன்னதியிலும் வழிபட்டு 108 பிரதட்சணம் செய்வது கூடுதல் பலன் தரும். மற்றொரு சிறந்த பரிகார கோவிலாக திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் சென்று புதன் பகவானை வழிபடுங்கள். இது நவக்கிரக ஸ்தலங்களில் புதனுக்கு உரியது. மிதுன ராசியின் அதிபதி புதனின் தோஷங்களை நீக்கும். புதன்கிழமை காலையில் சென்று பச்சை நிற ஆடை அணிந்து கோவிலுக்குள் செல்லும் போது அக்னி தீர்த்த குளத்தில் நீராடுங்கள். பிறகு உள்ளே சென்று ஸ்வேதாரண்யேஸ்வரர் மற்றும் பிரம்ம வித்யாம்பாள் தரிசனம் செய்யுங்கள். பின்னர் புதன் சன்னதிக்கு சென்று பச்சை பயிறு கொண்டு அர்ச்சனை செய்து பச்சை பூக்கள், சந்தனம், பச்சை துணி சமர்ப்பியுங்கள். அபிஷேகம் செய்து ஹோமம் அல்லது தீபம் ஏற்றுங்கள். கோவிலில் உள்ள அகோரமூர்த்தி மற்றும் நடராஜர் சன்னதிகளையும் தரிசித்து 21 பிரதட்சிணம் செய்யுங்கள். இது புதன் தோஷங்களை நீக்கி புத்தி கூர்மை, வியாபார வெற்றி, கல்வி முன்னேற்றம், மன அமைதியை தரும். மேலும் சங்கரன் கோவில், சங்கர நாராயணர் கோவில் சென்று ஹரிஹர வடிவமான சுவாமியை தரிசித்து வெள்ளை பூக்கள், பால் பாயசம் சமர்ப்பியுங்கள். இது குடும்ப பிரச்சனைகள், சனி பாதிப்புகளை குறைக்கும். இந்த கோவில்களில் ஒன்றுக்காவது 2026இல் சென்று வழிபட்டால் ஆண்டு முழுவதும் நல்ல பலன்கள் கிடைக்கும். வீட்டில் புதன்கிழமை பச்சை உணவு உட்கொண்டு விரதம் இருப்பது கூடுதல் சிறப்பு.